ஜாப்ஸ் தகவல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அந்த செக்டார் கீழே வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்க்காக இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டைரக்டரேட் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்காக இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுன்ற போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இதோட டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு 4 வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு நான் கெசட்டட், அதாவது நான் மினிஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் ஒன்று இதை சொல்லலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. அண்ட் இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 35,400லேருந்து 1,12,400 ருபீஸ் வரைக்கும் பே ஸ்கேல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் ஆர் எம்எஸ்சி. இதில் எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் லைக் எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேட்டிக்ஸ், இப்படி எதனா ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள். அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிட்டன் டெஸ்ட் தான். அந்த ரிட்டன் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த டோட்டல் வேக்கன்சி 78 வந்து எந்த மாதிரியான ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூஆர் கேட்டகரியில் எவ்வளோ, இடபிள்யூஎஸில் எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூபிடிக்கும் பார்த்திங்கன்னா சம் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் வந்து இப்போ 78ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்கனைசேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அண்ட் இது எழுதுறதுக்கான எக்ஸாம் சென்டருக்கான சென்டர் சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வந்து இந்த எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன லொக்கேஷன் மேஜராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகர்தலா, பெங்களூர், காலிக்கட், சண்டிகர், சென்னை, டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், ஜம்மு, கொல்கத்தா, லக்னோ, மும்பை, பாட்னா இப்படின்னு 14 லொக்கேஷனில் வந்து எக்ஸாம் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான் அண்ட் ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரிக் ஏரியா. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் வந்து 65% வந்து டெக்னிக்கல் ஏரியாவும், 35% வந்து ஜென்ரிக் ஏரியாவிலேருந்தும் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து ஒவ்வொரு மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் 0.25 மார்க் நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா. அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் இடபிள்யூ கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50%, ஓபிசிக்கு வந்து 40%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30% வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படின்னா போத் கம்பைன் பண்ணி, அதாவது டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரிக் கம்பைன் பண்ணியும் இருக்கும். அது இல்லாமல் டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரிக், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலில் 120 மார்க்ஸ்னால் 65%க்கு நீங்கள் வந்து சம் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ அதே பர்சன்டேஜ் வந்து ஜென்ரிக்லேயும் வாங்கியிருக்கணும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் அந்த பர்சன்டேஜ்க்கு மேலே போகணும். அண்ட் அதே மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் வாங்குறதும் வந்து உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு பர்சன்டேஜ்க்கு மேலே போகணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரிக் ஏரியாவில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், அனாலிட்டிக்கல் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் எபிலிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் டெக்னிக்கல்னு பார்க்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரீம்க்கு ஏற்றாப்புல அந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் மூலிமா எடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே மெரிட் லிஸ்ட் மூலிமா வந்து வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ்
மார்க்ஸ் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் யார் வந்து ஓல்டராக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து February 17 அண்ட் இது லாஸ்ட் டேட் வந்து March 18. ஸோ வேறு எந்த மோட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SC ST PWBD விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. அண்ட் ஜென்ரல் அண்ட் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து 800 rupees per அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபீஸை நீங்கள் வந்து எய்தர் டிமாண்ட் டிராஃப்ட், பே ஆர்டர், செக் ஆர் சலான் இதில் எதுலேயுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஆன்லைன் மூலிமா மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து சில ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்கான்டக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் சைஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒயிட் பேப்பர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளாக் ஆர் ப்ளூ பெனில் இருக்கணும். ஸோ அதுக்கும் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த 2 பிக்சரையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் ஃபைல் ஃபார்மேட் அண்ட் சைஸ் வந்து 50 KBக்கு மேலே போகக்கூடாது. அண்ட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஐடென்டி கார்டும் இதில் வந்து கேட்டிருக்காங்க. எதர் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இல்லை பேங்க் பாஸ்புக், இல்லை எதனா ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு அந்த மாதிரி எதனா ஒன்று ஸ்கேன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா எதனா இருக்கான்றதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கரெக்ட் அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கோ எந்த டிஏடியை வந்து ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. இதில் உங்களுக்கு எதனா குவரிஸ் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல எதனா குவரிஸ் இருக்குது அப்படின்னா recruit-stqc@nielt.gov.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இமெயில் மூலிமா தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இமெயில் அட்ரஸ், அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.